ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் இனிய தீபாவளி நல்வாழ்த்துக்கள். குணசேகரன் வீட்டிலையும் இப்போ தீபாவளி செலிப்ரேட் பண்ண போகிறாங்க. அதாவது தர்ஷன், பார்கவி அந்த வீட்டில் புதுசாக கல்யாணம் ஆகிட்டு வந்திருக்காங்க. அவங்களுக்காக நாங்கள் தலை தீபாவளி கொண்டாட போகிறோன்னு சொல்லி இப்போது நந்தினி, ரேணுகா, ஜனனி எல்லாம் ரெடி ஆகிட்டாங்க. பத்தாவது குறைக்கு நம்ம விஷாலட்சம்மா மூத்தவனை காணுமே, குணசேகரனை காணுமேன்னு சொல்லி அவங்க ரொம்ப கவலையாக இருந்தாங்க. இந்த வீட்டு பெண்கள் எல்லாம் நாங்கள் கவலையாக இருக்கும் பொழுது அவளுக்கு தீபாவளி கொண்டாடும் பொழுது நம்ம மட்டும் சும்மா இருக்கணுமான்னு சொல்லி இப்போது விஷாலட்சம்மாவும் கதிர், ஞானம் எல்லாரும் ஆப்போசிட் பார்ட்டியாக அவங்க தீபாவளி செலிப்ரேட் பண்ண போகிறாங்க. இப்போது தீபாவளி செலிப்ரேட் பண்ணுறத கூட இப்படி போட்டி நடக்கணுமா அப்படின்னு சொல்லி நமக்கெல்லாம் கொஞ்சம் கவலையாக தான் இருக்குது. ஏன்னா அந்த அளவுக்கு ஒரு குடும்பத்தில் பிரச்சனைகள் வந்துக்கிட்டு இருக்கும்போது கண்டிப்பாக குணசேகர் எங்கே போயிருப்பார், அவர் எங்கே இருக்கார், என்ன மாதிரி பிளான்லாம் போகிறாருன்னு சொல்லி நம்ம யூகிக்க முடியுது. அதாவது குணசேகரன் கண்டிப்பாக சக்தி, ஜனனியை போட்டு தள்ளிட்டா இந்த குடும்பத்தில் நடக்கிற பிரச்சனைக்கெல்லாம் ஒரு முடிவு கிடைக்கும். நமக்கு எதிராக யாரும் செயல்பட முடியாது. ஏன்னா சக்தியும் ஜனனியும் தான் அந்த வீட்டு பெண்களை உசுப்பி வர்றது, நமக்கு எதிரான திட்டங்களை போடுறதுன்னு சொல்லி பண்ணிட்டு இருக்காங்க. ஆக மொத்தத்தில் இது தீபாவளி முடிஞ்ச உடனே சக்தி, ஜனனி ரெண்டு பேர்த்தையும் போட்டு தள்ளணும் அப்படின்னு சொல்லி அவர் ரூம் போட்டு யோசனை பண்ணிட்டு இருக்காரு. ஆனால் குணசேகரன் நினச்சிட்டு இருக்காரு சக்தியும் ஜனனியும் போட்டு தள்ளிட்டா பிரச்சனை சால்வ் ஆகிடும்னு நினச்சிட்டு இருக்காரு. ஆனால் குணசேகரனுக்கு எதிராக ஒரு ஆள் கிளம்பியிருக்காங்க. அவங்க யாருன்னா ஒரு ஆடியோ மெசேஜ் வந்திருக்கு. அதாவது குணசேகரன் ஒரு மிகப்பெரிய பாவத்தை பண்ணியிருக்காரு, ஒரு குடும்பத்துக்கு துரோகம் பண்ணியிருக்காரு, ஏன் ஒரு குடும்பத்தையே அழிச்சிருக்காரு. ஒரு பெண்ணோட சாபத்தில் தான் குணசேகரன் வாழ்ந்துக்கிட்டு இருக்காரு. குணசேகரா, நீ ஆதிமுத்து குடும்பத்தில் நீ மட்டும்தான் நினச்சிக்கிட்டு இருக்கியா? நான் ஒரு விருட்சத்தை உண்டு பண்ணியிருக்கேன், அந்த விருட்சம் உன்னை தேடி வரும். நீ பண்ணின பாவத்தில் முளைச்ச விருட்சம் தான் அந்த விருட்சம். கண்டிப்பாக அவன் உன்னை சும்மா விட மாட்டான். உன்னை, உங்கள் அம்மாவை, உன் தம்பி தங்கச்சியை எல்லாத்தையும் அழிச்சிருவான். ஏன் உன் பிள்ளைகளோட அழிச்சிருவான், உன் குடும்பத்தை நிர்மூலமாக்கிடுவான்னு சொல்லி யாரோ ஒரு பெண் சாபம் விட்டுருக்காங்க. அந்த சாபத்தில் தான் குணசேகரன் இத்தனை நாளாக சந்தோஷமாக வாழ்ந்துகிட்டு இருந்தாரா அப்படின்னு நினைக்கும் போது குணசேகரன் எந்த அளவுக்கு ஒரு கல் நெஞ்சு படித்த ஆளாக இருப்பாருன்னு சொல்லி நம்மளால் புரிஞ்சிக்க முடியுது. குணசேகரன் ஏதோ ஒரு குடும்பத்தை அழித்து அந்த குடும்பத்தை சொத்தை அபகரிச்சாரா, இல்லை ஒரு குடும்பத்தை அழித்து அந்த குடும்பத்தில் பாவத்தை சம்பாதிச்சாரா, யாரோ ஒரு பெண்ணை காதலித்து கல்யாணம் பண்ணுற பேரில் அவர் ஏமாற்றிட்டாரா அப்படிங்கிற மாதிரி நிறைய பாவ கணக்குகள் குணசேகரனை சுற்றி வந்துக்கிட்டு இருக்கு. அது என்னன்னு அந்த முக்கியமான வில்லன் என்ட்ரி ஆகும் பொழுது தான் எல்லாருக்கும் தெரிய வரும். அந்த புது ஆள் வர்றது வில்லனாக வருவாரா, இல்லை அந்த குணசேகரன் வீட்டில் உள்ள பெண்களுக்கு ஆதரவாக வரப்போகிறாரா அப்படின்னு சொல்லி நாம் போக போக தான் பார்க்க முடியும். புதுசாக வர இருக்கிற அந்த புது ஆள் ஒரு பணக்காரராக இருப்பார் போல இருக்குது, பயங்கரமாக வசதி படைச்சவராக இருப்பார் போல இருக்குது. அவர் குணசேகரன் கூட சேர்ந்துட்டாருன்னா அதுக்கப்புறம் ஜனனி சக்தி போராட்டத்துக்கு இன்னும் பயங்கரமாக எஃபோர்ட் போட வேண்டியிருக்கும். ஏன்னா பணத்தோட சேருங்கிற மாதிரி அந்த ஆள் போய் பணத்தை குணசேகரோட சேர்ந்துட்டானா அதுக்கப்புறம் அந்த வீட்டு பெண்களுக்கு இன்னும் சவால் அதிகமாக இருக்கும். ஆனால் யாரோ ஒரு பெண் சாபமிட்டிருக்காங்க இல்லையா, அந்த பெண்ணோட வாரிசு தான் இவர். அந்த பெண் அந்த வாரிசை வளர்த்து விட்டுட்டு குணசேகரன் நம்ம குடும்பத்துக்கு துரோகம் பண்ணிட்டான், அவனை அழிங்கன்னு சொல்லிட்டு போயிருப்பாங்க. அதன் அடிப்படையில் தான் அந்த புது வில்லன் முளைச்சிருப்பார். அந்த வில்லன் யாருக்கு வில்லனாக இருப்பாருன்னா கண்டிப்பாக குணசேகரன் தான் வில்லனாக இருப்பார். அதனால் அந்த வீட்டு பெண்களுக்கு கொஞ்சம் நிம்மதி கிடைச்சாலும் கிடைக்கலாம். இல்லைனா நம்ம யூகத்தின் அடிப்படையில் புதுசாக வர இருக்கிற அந்த குணசேகரன் வில்லன் பார்கவிக்கு சொந்தக்காரங்களாக இருந்தாலும் இருக்கலாம். ஏன்னா பார்கவி அப்பா தன்னந்தனியாக ஒரு பாட்டுவாதியாக இருந்து நம்ம பார்கவியை வளர்த்து வந்தாங்க. ஒருவேளை பார்கவியோட அம்மா தான் அந்த பெண்ணாக இருக்குமோ, அந்த பார்கவியோட சொந்தக்காரங்க தான் இப்போது குணசேகரனுக்கு வில்லனாக வரப்போகிறாங்களோ. ஆக மொத்தத்தில் பார்கவி வாழ்க்கையிலும் ஒரு ரகசியம் புதைஞ்சிருக்கு அப்படிங்கிற மாதிரி நம்மளால் யூகிக்க முடியுது. உண்மையாலுமே பார்கவி ஒரு மிகப்பெரிய பணக்காரி. அதுவும் இல்லாமல் இந்த நம்ம ஏற்கனவே ஒரு குடும்பத்தை அழிச்சிருக்கோம், அந்த குடும்பத்திலிருந்து வந்த பெண்ணு அப்படின்னு சொல்லி நம்ம குணசேகரன் நினச்சாருன்னா கண்டிப்பாக பார்கவியை நிம்மதியாக வாழ விட மாட்டார். இல்லைனா பார்கவி எப்படியா நம்ம வழிக்கு கொண்டு வரணும், அவள் வசதி படைச்சவ தானே அப்படின்னு நினச்சார கூட பார்கவியை மருமகளை ஏற்றுக்கிற வாய்ப்பும் குணசேகரனுக்கு இருக்குது. ஆக மொத்தத்தில் குணசேகரன் சந்தர்ப்பத்துக்கு தகுந்த மாதிரி மாறக்கூடிய ஒரு பச்சோந்தி தான். ஆக மொத்தத்தில் தனக்கு எதிராக ஒருத்தன் வந்தானா அவன் மிகப்பெரிய பணக்காரனாக இருந்தானா, பார்கவி அந்த பணக்காரனுக்கு சொந்தக்காரன் இருந்தால் இங்கே பாருங்கள் எங்கள் பையனுக்கு தான் உங்கள் பார்கவி கல்யாணம் பண்ணியிருக்கோம், நீங்கள் நாங்களும் சம்மந்தி ஆகிட்டோம், நம்ம ராசியாக போயிடலாமேன்னு சொல்லி அவங்க காலில் விழுகிற கூட குணசேகரன் தயங்க மாட்டார். ஏன்னா அவருக்கு ஒரு பிரச்சனை வந்துட்டா கடல் மேலே கூட ஓடுவார். அந்தளவுக்கு குணசேகரன் நயவஞ்சக புத்தி படைச்சவர் தான். வெயிட் பண்ணி பார்க்கலாம், புதுசாக வரப்போகிற வில்லனை அடுத்து தான் எதிர்நீச்சல் குடும்பத்தில் இன்னும் என்னென்ன சம்பவம் நடக்க போகுதுன்னு சொல்லி நம்மளால் யூகிக்க முடியும். இந்த வீடியோவை பற்றி உங்களுடைய கருத்துக்களை மறக்காமல் கமெண்ட்டில் பதிவிடுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். எதிர்நீச்சல் குடும்பத்தில் வர இருக்கிற தீபாவளி முடிஞ்சு அடுத்தடுத்து புது ரகசியங்கள் வெளிவரப்போகுது. அந்த ரகசியம் என்னன்னு சொல்லி அடுத்தடுத்து வீடியோவில் மீட் பண்ணலாம். நீங்கள் அது என்னென்னு தெரிஞ்சுக்கணும்னா நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கொண்டு ஃபாலோ பண்ணிக்கோங்க. மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.